ஒரு நிமிஷங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பெரிய பெரிய காரியங்களை நிர்ணயிக்கும் பொழுது, பெரிய பெரிய சவால்களை சந்திக்கும் பொழுது, இதை எப்படி மேற்கொள்வது, இந்த சவாலை எப்படி சந்திப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களோடு தான் கடவுள் பேசுறாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? திடமனதாயிரு, தைரியமாயிரு, திகழாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேங்க. ஆமாங்க, இந்த வசனம் வேதத்துல மிகவும் தைரியத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு வசனம். மோசே மரணம் அடைந்த பிறகு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக யோசுவாவோடு கடவுள் பேசி யோசுவாவை திடப்படுத்தின ஒரு வசனங்க. ஆமாங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய பொறுப்புகள், பெரிய பெரிய சவால்களை எப்படி சந்திப்பது, குடும்பத்தை எப்படி வழிநடத்துவதுன்னு யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? உங்களோடு தான் கடவுள் பேசுறாருங்க. கடவுள் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்கிறார். ஆகையால நம்ம கூட இருக்கிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நாள் இனிய நாளாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.